ஒரு நிமிஷம் ஈஸ்வரி. சமந்தி, நான் சமாதானம் பேசதான் இங்க வந்திருக்கேன்னு நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நான் இங்க வந்தது அதுக்காக இல்ல சமந்தி, வேற ஒரு விஷயத்துக்காக. வேற ஒரு விஷயமா? என்ன சம்பந்தியமா? சொல்றேன். என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அதான் மொத பத்திரிக்கையை உங்களுக்கு கொடுத்துட்டு போக வந்தேன். யாருக்கு? செந்திலுக்கா? இல்ல, சரவணனுக்கு. பொண்ணு யாருன்னு தெரியுமா? ரம்யா. அதான் ஈஸ்வரிக்கும் சரவணனுக்கும் சட்டப்பூர்வமா விவாகரத்து கிடைச்சிருச்சுல்ல. அப்புறம் எதுக்கு நேரத்தை கடத்தணும்னு உடனே கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டேன். வேடிக்கை பாத்தீங்களா சம்பந்தி? சரவணனும் ரம்யாவும் தான் ஆரம்பத்துல ஒருத்தர் விரும்பினாங்க. ஆனா நாம எல்லாரும் ஒரு முடிவெடுத்து சரவணனை ஈஸ்வரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்ப பாருங்க, கடைசியில அவங்களே ஒண்ணு சேர மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் என் குடும்பத்துக்கு நீங்க நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க. இவங்களுக்கு விவாகரத்து ஆயிட்டதால உங்க உறவை முறிச்சுக்கிறதுக்கு நான் விரும்பல. அதான் மொத பத்திரிக்கை உங்களுக்கு கொடுக்க வீடு தேடி வந்திருக்கேன். வாங்கிக்கோங்க சம்பந்தி. நீங்க 2 பேரும் ஜோடியா வாங்கிக்கோங்க சம்பந்தி.